கேட்டீங்கன்னா கார்னாட் ஹீட் இன்ஜினை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா, இதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். கார்னாட் ஹீட் இன்ஜின். ஸோ இந்த ஐடியா முதல்ல என்ன எப்படி வந்துச்சு? அதாவது சார் 100% எஃபிஷியன்சி வந்து எந்த இன்ஜினாலையும் கொடுக்க முடியல சார். அப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோ சார் கொடுக்க முடியும்? அதுக்கானது தான் கார்னாட் ஹீட் இன்ஜினை பத்தி படிக்க போறோம். ஸோ இப்போ கார்னாட் ஹீட் இன்ஜின்னா என்ன சார்? நோட் பண்ணிக்கிறீங்களா? கார்னாட் ஹீட் இன்ஜின்னா என்ன சார்? நோட் பண்ணுங்க. கார்னாட் ஹீட் இன்ஜின் அப்படின்னா நோட் பண்ணிங்க, இட் இஸ் a ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின். ஏன் ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் அப்படின்னா, ஸோ நம்ம எஃபிஷியன்சி நம்ம டெரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உங்க சைக்கிள் கார்னாட் சைக்கிள்னு படிக்க போகிறோம். அதில் அவங்க எடுத்துக்கூடிய அந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸுமே நம்ம படித்தோம்ல, வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் படித்தோம்ல. இந்த கார்னாட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் எடுத்திருப்பாங்கன்னா, அவங்க இன்ஜினுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரிவர்சபிள் ப்ராசஸ் எடுத்திருப்பாங்க. ஏன் ரிவர்சபிள் ப்ராசஸ் எடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் ரிவர்சபிள் ப்ராசஸ் எடுக்கணும்? ஏன் அப்படின்னா நம்ம எய்ம் என்ன? அவங்களோட எய்ம் என்ன? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்கணும். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. அப்போ என்ன பண்ணணும்? எதெல்லாம் உங்களுக்கு லாஸ் இருக்கோ அந்த லாஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்றது நம்ம ரிவர்சபிள் ப்ராசஸ் சொல்லியிருக்கோம்ல. ஃபிரிக்ஷன் லாஸ் கிடையாது, விஸ்கஸ் லாஸ் கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ரிவர்சபிள் ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ரிவர்சபிள் ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். அதனால இந்த கார்னாட் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராசஸ் எடுத்திருப்பாங்க. அந்த 4 ப்ராசஸுமே நோட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 4 உங்க புக்கில் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க நோட் பண்ணிக்கிங்க. அந்த 4 ப்ராசஸுமே ரிவர்சபிள் ப்ராசஸ். 4 ப்ராசஸுமே ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ கார்னாட் ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின். என்ன ஹீட் இன்ஜின்? ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின். அதே மாதிரி இவங்க இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டெம்பரேச்சர் தான் இருக்கும். 2 டெம்பரேச்சர், ஒன்று ஹை டெம்பரேச்சர், ஒன்று லோ டெம்பரேச்சர் இருக்கும். இந்த சைக்கிள்லே பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ப்ராசஸ், ஆனா டெம்பரேச்சர் வந்து 2 டெம்பரேச்சர். நல்லா நோட் பண்ணுங்க. 4 ப்ராசஸ், ஆனா டெம்பரேச்சர் வந்து 2 டெம்பரேச்சர். மறந்துடாதீங்க, சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருக்கும். ஏன் ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் எல்லா ப்ராசஸும் அவங்க எடுத்துக்கிற 4 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாங்க டு ரீச் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ரீச் பண்றதுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இட் இஸ் a ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் ஆப்ரேட்டிங் இன் a சைக்கிள் between எத்தனை டெம்பரேச்சர்? சரிப்பா, 2 டெம்பரேச்சர். இந்த சைக்கிள்ல எத்தனை டெம்பரேச்சர் தான்? 2 டெம்பரேச்சர் தான். அதை பத்தி தான் ஒரு பர்டிகுலர் வேல இருக்கும், நான் சொல்றேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். கார்னாட் இன்ஜின் அதான் வந்து ஒரு கார்னாட் இன்ஜின். ஸோ கார்னாட் இன்ஜின் ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் சொல்லலாம், ஆர் ஐடியல் ஹீட் இன்ஜின் சொல்லலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஹீட் இன்ஜின் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அந்த கார்னாட் ஸ்டார்ட் ஆகுதுனப்பா. கார்னாட் ஹீட் இன்ஜின் என்ன சொல்லலாம்? ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின். நோட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் a ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஐடியல் ஹீட் இன்ஜின் சொல்லலாம். சரிங்களா, என்ன சொல்லலாம்? ஐடியல் ஹீட் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி தரக்கூடிய ஒரு இன்ஜின். அதனால மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன்ஜின். ஓகே, இட் இஸ் a மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன்ஜின். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கார்னாட் ஹீட் இன்ஜின் தான். இதுல எந்த இது கொடுத்திருந்தாலும் நமக்கு அந்த இன்ஜின் என்னதான்? கார்னாட் ஹீட் இன்ஜின் தான். ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா? ஸோ இவங்க அந்த இன்ஜினுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த இன்ஜின் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா நோட் பண்ணுங்க, கவனிங்க. ஸோ இங்க பாருங்க, இது வந்து பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஸ்டனு, சரிங்களா, சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். நம்ம எடுத்துருக்க கேஸ் வந்து பர்ஃபெக்ட் கேஸ், தட் இஸ் ஐடியல் கேஸ் எடுத்துப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு. நான் சொன்ன 4 ப்ராசஸ், அதுல ஒரு ப்ராசஸ் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ் என்னது? நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாதுக்காக இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற இன்னும் 2 ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன பண்ணணும், இந்த இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு ப்ராசஸும் பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் நடத்திருப்பேன். இப்போ ப்ரெஷர் எப்படி கான்ஸ்டன்ட் வச்சு பண்றாங்க, வால்யூம் எப்படி கான்ஸ்டன்ட் வச்சு பண்றாங்க. மெயினா இங்க கார்னாட் சைக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் எப்படி வந்து பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத நடத்திருப்பேன். தயவு செய்து அந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸோட பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன், இது ரெண்டையும் நீங்க பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும். சரிங்களா, யாராவது பார்க்கல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, நான் பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு நடத்திருக்கேன். அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ் எப்படி நடத்துறாங்க, எப்படி வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து நடக்குது, அதே மாதிரி அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத தெளிவா ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு 2 தேவைப்படும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஹீட்டை சப்ளை பண்ற மாதிரி ஒரு ரிசர்வேயர் வேணும், அது ஹாட் ரிசர்வேயர் ஆர் சோர்ஸ். இன்னொரு ரிசர்வேயர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக, அதிகமாகக்கூடாது ஹீட்டை ரிஜெக்ட் பண்றதுக்காக ஒரு கோல்டு ரிசர்வேயர் ஒன்று, சிங்க். சரிங்களா, இது 2 தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்னாட் இன்ஜின்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பார்ட்ஸ். ஓகேவா, கார்னாட் இன்ஜின்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த பார்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாமா கார்னாட் சைக்கிள் என்னன்னு பார்த்துடலாமா?
நோட் பண்ணிட்டீங்களா? என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் எடுத்தாங்க மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை தரத்துக்கு அவங்க என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, கவனிங்க. இப்போ பாருங்க அனிமேஷன் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 1 to 2 சரிங்களா? 1 to 2 நமக்கு ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அடுத்து அடியாபடிக் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்க கூடாதுல, ஸோ இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு. ஸோ 2 to 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸ்? அடியாபடிக் எக்ஸ்பான்ஷன், ரிவர்சிபிள் அடியாபடிக் எக்ஸ்பான்ஷன். 3 to 4 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். லாஸ்டா வந்து 4 to 1 வந்து பாத்தீங்கன்னா அடியாபடிக் கம்ப்ரஷன். ஸோ 2 எக்ஸ்பான்ஷன் 2 கம்ப்ரஷன். ஸோ 1 to 2 என்னது நமக்கு மறுபடியும் பாருங்க, அகைன் பாருங்க 1 to 2 வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் சரிங்களா? ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். 2 to 3 வந்து என்னது நமக்கு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் வரும், ரிவர்சிபிள் அடியாபடிக் எக்ஸ்பான்ஷன். அடுத்து 3 to 4 வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 என்னது நமக்கு 3 to 4 வந்து பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். அடுத்து 4 to 1 பாத்தீங்கன்னா அடியாபடிக் கம்ப்ரஷன். சரிங்களா? சரி சார், இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இன்ஜின் செட்டப்பை ப்ராக்டிகலா ரெடி பண்ணவே முடியாதுப்பா. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஹாட் சோர்ஸ் வரணும், அப்புறம் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் வரணும், அப்புறம் கோல்டு சோர்ஸ் வரணும், அதுக்கப்புறம் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் வரும். இந்த மாதிரி ஒரு இன்ஜினை ப்ராக்டிகலா செட் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் சார் இதை படிக்கிறீங்க? அப்புறம் இதுதான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சினா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியணும்ல நமக்கு. இதுதான் ஸ்டாண்டர்ட், எவ்வளவுதான் நம்மளால போக முடியும் அந்த லிமிட் தெரியணும்ல, அந்த ஸ்டாண்டர்ட் தெரியணும்ல. அது கண்டிப்பா நமக்கு தெரியணும். சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? அதாவது அது மட்டும் இல்லாம ஒரு ஆன்சர் வேணும்ப்பா நமக்கு. இது பாசிபிள் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கண்டிப்பா வேணும்ல. இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு இன்ஜின் வந்து ரெடி பண்ணி கொண்டு வராங்க, இது வந்து பாசிபிளா இம்பாசிபிளா ஒரு ஆன்சர் பண்ணணும்ல. அந்த பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் தெரியணும், அதோட ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதான் தெரியணும். சரிங்களா? அதுக்குதான் நம்ம இந்த மாதிரிலாம் படிக்கிறோம். சரிங்களா? புரியுதா நான் சொல்றது? ஓகே ஓகே, சரி கவனிங்க. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த அனிமேஷன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க நான் சொல்றதை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்னது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனா. ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்போ என்ன நடக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வெயிட் எடுப்போம். ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம், கொஞ்சமா வெயிட் எடுப்போம். அரிசி மூட்டை கொண்டாந்து வச்சிருவோம். ஒவ்வொரு அரிசியா எடுப்போம். ஒவ்வொரு அரிசியா எடுக்கும்போது என்ன ஆகும், ஸ்லோவா எக்ஸ்பான்ஷன் நடக்குதுமா. சரிங்களா? எப்படி பிஸ்டன் மேல போகும்? ஏன்னா ப்ரெஷர் வந்து வெளியில கம்மியா இருந்திருக்கும், உள்ளார அதிகமா இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணும்னா அந்த ஐடியல் கேஸ் அதுகிட்ட இருக்க இன்டர்னல் எனர்ஜியை வச்சு பிஸ்டனை வந்து மேல லிஃப்ட் பண்ணுமா. அப்ப இன்டர்னல் எனர்ஜி இஸ் a function of temperature. internal energy of ideal gas is a function of temperature. அப்போ internal energy வச்சு ஒர்க் செஞ்சிருச்சுன்னா internal energy டிக்ரீஸ் ஆகும். internal energy டிக்ரீஸ் ஆனா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஆனா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகக்கூடாது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகாம கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஹாட் சோர்ஸ் கொண்டு வந்து என்ன பண்றோம், அந்த டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம். அதுதான் இங்க அந்த அனிமேஷன்ல வரக்கூடிய ஹாட் சோர்ஸ். சரிங்களா? அப்ப ஹீட் வந்து சப்ளை ஆகும் எக்ஸ்பான்ஷன் அப்போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவர்சிபிள் அடியாபடிக் எக்ஸ்பான்ஷன்ல ரிவர்சிபிள் ஸ்லோவா நடக்குதுல, நமக்கு தெரியும் ரிவர்சிபிள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட் எடுப்போம். அப்படி வெயிட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஆனா அந்த எக்ஸ்பான்ஷன் அப்போ ஹீட் டிரான்ஸ்பரே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப ஹீட் டிரான்ஸ்பரே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன ஸ்டாண்ட் கொண்டு வந்துடணும், இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் கொண்டு வந்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப வெயிட் எடுத்தோமா, அடுத்து வெயிட் கம்ப்ரஷன் அப்போ வெயிட் வந்து போட வேண்டியதான். ஸோ இப்போ வெயிட் போடுவீங்க, அப்ப கம்ப்ரஷன் நடக்கும். கம்ப்ரஷன் அப்போ பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சமா வெயிட் போடணும். கரெக்டா? கொஞ்சமா ஒவ்வொரு அரிசியா போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன ஆகுனா கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும். ஆனா டெம்பரேச்சர் அதிகமாகக்கூடாது. என்ன பண்றோம், ஒரு கோல்டு சோர்ஸ் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிடுறோம், ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணி டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம். ஏன் டெம்பரேச்சர் அதிகமாகுது, நம்ம வந்து ஒவ்வொரு அரிசியா போடும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் நடக்கும்போது ஐடியல் கேஸ் மேல ஒரு ஒர்க் நடக்குது. ஒர்க் நடந்தா என்ன, உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகக்கூடாது. அப்ப அதனாலதான் என்ன பண்றோம்னா கோல்டு சோர்ஸை கொண்டு வந்து அந்த ஹீட்டை ரிஜெக்ட் பண்றோம். அதான் ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். அடுத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள் அடியாபடிக்கு வெயிட் போடுறோம். வெயிட் போடணும் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஹீட்டும் வெளில போகக்கூடாதுன்னு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் கொண்டு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் சோர்ஸ் கொண்டு வரும். ஹாட் சோர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், மறுபடியும் அடியாபடிக் எக்ஸ்பான்ஷன் அப்போ இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் வரும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்போ வெயிட் எடுத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் அப்போ வெயிட் போடுவோம். அப்போ கோல்டு சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரும் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்போ, கடைசி அடியாபடிக் கம்ப்ரஷன் அப்போ இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் வரும். நான் எப்படிப்பா ஃப்ளோவா சொல்றேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதே அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும். அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நம்ம ரெடி பண்ணது. எங்க எடிட்டர் ஒருத்தவங்க ரெடி பண்ணாங்க, செம்மையா ரெடி பண்ணாங்க. அவங்க வந்து தேங்க்ஸ். அவங்க பேர் கோவிந்தராஜ். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். சரிங்களா? அந்த அனிமேஷனும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே.
சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க எங்க இருந்து ஆரம்பிக்குது இப்போ நமக்கு இங்க வந்து 3 to 4 4 to 1 வந்து பாத்தீங்கன்னா கடைசி என்ன இருக்கும் அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் சரிங்களா ஓகே பார்க்கலாமா ரெடியா இருக்கீங்களா சோ நான் சொன்ன மாதிரி பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சோர்ஸ் வரும் ஹாட் சோர்ஸ் வரும் பாருங்க ஹாட் சோர்ஸ் வரும் இதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் கொஞ்சமா வெயிட் எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் வரும் எதுக்குன்னா அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ஹீட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது சரிங்களா ஓகே சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சோர்ஸ் வரும் கம்ப்ரஷன் பண்ணும்போது அப்போ வந்து இப்பதான் ஹீட் ரிஜெக்ட் ஆகும் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அண்ட் ஃபைனலா இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் ஸோ கிராஃபையும் பாத்தீங்க கரஸ்பாண்டிங் கிராஃப் திஸ் இஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கார்னாட் சைக்கிள் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும் இட் இஸ் கார்னாட் சைக்கிளிக் ப்ராசஸ் கிளியர் பக்கா ஓகேவா கண்டிப்பா மறக்காதுல்ல உங்களுக்கு ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 to 2 நமக்கு எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் ஸோ 1 to 2 நமக்கு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் 2 எல்லாமே ரிவர்சபிள்ல 2 to 3 வந்து ரிவர்சபிள் அடியாபேட்டிக் அப்படின்னா ஐசோட்ரோபிக் ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடியாபேட்டிக் சாரி ஐசோதெர்மல்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும் இங்க என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும் கிளியர் ஸோ இது என்ன சைக்கிள் நமக்கு இது வந்து திஸ் இஸ் கிளாக் வைஸ் சைக்கிள் ஓகேவாப்பா ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஓகே ஓகே பார்க்கலாமா அடுத்து பார்க்கலாமா ஓகே கவனிங்க பிவி டயக்ராம் நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஐசோதெர்மல் ப்ராசஸோட ஸ்லோப் அதிகமா அடியாபேட்டிக்கோட ஸ்லோப் அதிகமா ஐசோதெர்மலோட ஸ்லோப் வந்து கம்மியா இருக்கும் அடியாபேட்டிக் தான் ஸ்லோப் அதிகமா இருக்கும் எவ்வளவு டைம்ஸ் அதிகமா இருக்கும் காமா டைம்ஸ் அதிகமா இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லா வரையணும் சரிங்களா ஸோ பிவி டயக்ராம் வரைய போறோம் நம்ம நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் பிவி டயக்ராம் என்னது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் சரிங்களா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் சரிங்களா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா ஆமா ஐசோதெர்மல் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அடுத்து என்னது அடியாபேட்டிக் இதோட ஸ்லோப் அதிகமா இருக்கும் சரிங்களா அப்ப இந்த டிபியை விட இந்த டிபி அதிகமா இருக்கும் நல்லா கவனிங்க ஸோ அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் இதுலயே இப்படியே வரைஞ்சிடக்கூடாது அப்படி வரைஞ்சா அது ஐசோதெர்மலே ஆயிரும் நமக்கு அடியாபேட்டிக்ல இது ஸோ அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் சரிங்களா எக்ஸ்பான்ஷன் ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்போ ஏரோ மார்க் எப்படிப்பா இருக்கும் ஏரோ மார்க் வால்யூம் அதிகமாகும்ல அப்ப என்ன ஆகும்னா ஏரோ மார்க் இப்படி இருக்கும் ஓகேவா வால்யூம் அதிகமாகும் ப்ரெஷர் கம்மியாகும் ஸோ இது வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் இது அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ஸோ ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃபோட ஸ்லோப்பை விட இந்த கிராஃபோட ஸ்லோப் அதிகமா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே அடுத்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அடுத்து என்னது ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்படின்னா இதுக்கு பேரலா வரையணும் சரிங்களா அப்ப ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் எப்படி வரும் நமக்கு ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் இங்க பாருங்க ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ஓகேவா ஒரே நிமிஷம் இருங்க ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் பாருங்க இதுக்கு பேரலா இருந்துச்சு ஐசோதெர்மல் கம்ப்ரஷனா நமக்கு வால்யூம் குறையும் அடுத்து ஃபைனலா என்ன ப்ராசஸ் அடியாபேட்டிக் ரிவர்சபிள் அடியாபேட்டிக் இதுக்கு பேரலா சரியா இதுக்கு பேரலா வரும் ரிவர்சபிள் அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் ஓகேவா ரிவர்சபிள் அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் ஓகே அவ்வளவுதான்ப்பா இது என்ன சைக்கிள் நமக்கு கார்னாட் சைக்கிள் வந்து ஒர்க்கை டெலிவர் பண்றது கார்னாட் வந்து ஒரு ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது ஒர்க்கை டெலிவர் பண்றது என்ன சைக்கிள் நமக்கு கிளாக் வைஸ் சைக்கிள் என்ன சைக்கிள் நமக்கு கிளாக் வைஸ் சைக்கிள் சரிங்களா என்னது கிளாக் வைஸ் சைக்கிள் ஓகேவா கிளாக் வைஸ் சைக்கிள் ஓகே சார் ஸோ இப்போ எது 1 to 2 நமக்கு நோட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ இது வந்து 1 to 2 வந்து நமக்கு என்னது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் 1 to 2 அடுத்து 2 to 3 வந்து பாத்தீங்கன்னா அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ரிவர்சபிள் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அடுத்து 3 to 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாருங்க 3 to 4 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் 4 to 1 அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் ஸோ இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் இது ஒரு சைக்கிள் ஓகே ஸோ ஒன்ல வந்து என்னது நமக்கு என்னென்ன இந்த நல்லா கவனிங்கப்பா இது நான் நோட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா கவனிங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல வால்யூம் வந்து V1 ப்ரெஷர் வந்து P1 டெம்பரேச்சர் வந்து T1 ஓகேவா டெம்பரேச்சர் வந்து T1 இங்க என்ன சொல்லுங்க வால்யூம் வந்து V2 ப்ரெஷர் வந்து P2 டெம்பரேச்சர் T2 அப்படிதானப்பா இது வந்து என்னது நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ் இல்ல ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா டெம்பரேச்சர் என்னவா இருக்காது டெம்பரேச்சர் மாறி இருக்காது இல்ல இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் இருந்தாலும் செகண்ட் ஸ்டேட்லயும் இருக்கும் அப்ப டெம்பரேச்சர் T1 T2 கிடையாது T1 ஓகே சார் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இல்ல சரிங்களா ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும் ஸோ எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால வால்யூம் அதிகமாயிருக்கும் ப்ரெஷர் கம்மியாயிருக்கும் டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்கும் அடுத்து அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்போ என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும் வால்யூம் ப்ரெஷர் டெம்பரேச்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸோ வால்யூம் வந்து அதிகமாயிருக்கும் ஏன்னா எக்ஸ்பான்ஷன் ப்ரெஷர் வந்து கம்மியாயிருக்கும் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிருக்கும் T2 இந்த டெம்பரேச்சரோட இந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிருக்கும் இல்லை எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்குல்ல ஓகே சார் இப்போ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆயிருக்கும் அடுத்து இங்க வந்து பாத்தீங்க இது வந்து 1 to 2 ஓகே 1 to 2 சில புக்ல இந்த இடத்துல A கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல B கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல C கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல D கொடுத்திருக்காங்க எப்படி இருந்தாலும் ஓகேப்பா சரிங்களா இது 3 to 4 சொல்லுங்க இந்த 3 to 4ல என்ன வரும் நமக்கு சார் வால்யூம் வந்து V4 ப்ரெஷர் கம்ப்ரஷன் அப்பப்பா ப்ரெஷர் இந்த வால்யூமை விட இந்த வால்யூம் வந்து கம்மியா இருக்கும் இந்த ப்ரெஷரோட இந்த ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் P4 ஸோ அப்போ டெம்பரேச்சர் ஐசோதெர்மல் திஸ் இஸ் ஐசோதெர்மல் அப்போ டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் வரும் T2
T2 சரிங்களா. எகைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனு. ஸோ கம்ப்ரஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் கம்ப்ரஷன் அப்போ டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ அப்போ டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், இங்கே என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், இங்கே என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவாப்பா? ஓகேவா? கிளியரா புரியுதா? ஓகே சார். இப்போ சொல்லுங்க, எங்க வந்து ஹீட் அடிஷன் பண்றாங்க? எங்கப்பா ஹீட் அடிஷன் பண்றாங்க சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் அப்போ டெம்பரேச்சர் குறைய பார்க்கும் சார். டெம்பரேச்சர் குறையக்கூடாதுல்ல, அப்போ வந்து ஹீட் வந்து அடிஷன் பண்ணணும். அப்போ இங்க வந்து ஹீட் சப்ளைடு. ஓகேவா? இங்க வந்து ஹீட் வந்து சப்ளைடு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்ப்ரஷன் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகக்கூடாது, அப்போ ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்ஷன். இங்க வந்து நம்ம இங்க என்னப்பா நமக்கு இங்க வந்து ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ மொத்தம் எத்தனை ப்ராசஸ்? கார்னாட் சைக்கிள்ல 4 ப்ராசஸ். 4 ப்ராசஸ்ல எத்தனை ஹீட் இன்ட்ராக்ஷன் இருக்கு? டோட்டலா பாத்தீங்கன்னா 4 ப்ராசஸ் இருக்கு, 4 ப்ராசஸஸ் இருக்கு, 4 ரிவர்சபிள் ப்ராசஸ். எல்லாமே 4மே ரிவர்சபிள் ப்ராசஸ் இருக்கு. அடுத்து 2 ஹீட் இன்ட்ராக்ஷன் இருக்கு. ஆமா சார், 2 ஹீட் இன்ட்ராக்ஷன் தான் இருக்கு. 4 ப்ராசஸ்ல 2 இதுல மட்டும் தான் ஹீட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஏன் சார் மத்ததுல இல்லைன்னா அது அடியாபேட்டிக்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் 0 ஆயிரும். ஓகே இது ரெண்டுலயும் ஹீட் இன்ட்ராக்ஷன் இருக்காது, ஏன்னா அடியாபேட்டிக் இது. ஓகேவா? அடுத்து ஒர்க் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் இருக்கும். எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது பிஸ்டன் மேல தள்ளுமா, எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது பிஸ்டன் தானே மேல போகும், அப்போ வந்து ஒர்க் நமக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து ஒர்க் அவுட்புட். ஓகேவா? ஒர்க் அவுட்புட், திஸ் இஸ் ஒர்க் அவுட்புட் 1ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, அப்போ இங்க ஒர்க் கிடைச்சிருக்கும். இது ஒர்க் அவுட்புட் 2ன்னு வச்சுக்கோ சரிங்களா. அடுத்து கம்ப்ரஷன் அப்போ நம்ம தான் ஒர்க் கொடுக்கணும், பிஸ்டனை நம்ம தானே கம்ப்ரஸ் பண்ணுவோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒர்க் இன்புட். ஸோ திஸ் இஸ் ஒர்க் இன்புட் 1ன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் கம்ப்ரஷன் நடக்குது, அப்போ இங்கே ஒர்க் இன்புட் 2. அப்போ எத்தனை ஒர்க் இன்ட்ராக்ஷன் நடக்குது? டோட்டலா 4 ஒர்க் இன்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ இந்த கார்னாட் சைக்கிள்ல எத்தனை ஒர்க் இன்ட்ராக்ஷன், எத்தனை ஹீட் இன்ட்ராக்ஷன், எத்தனை ப்ராசஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல, பார்த்தாலே தெரியுது சரிங்களா. ஸோ 4 ஒர்க் இன்ட்ராக்ஷன் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. 4 ஒர்க் இன்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு. ஓகேவா?